ஏப்பாப்பா பசிக்குதா? சாப்பாடு ரெடியா இருக்கு, போயிடலாம். ஓகேவா? சரி, ஓகே. அப்போ சகல ஜனங்களுக்குள்ளேயும் தானியேலை ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுக்கிறார். ஓகேவா? ரொம்ப டீப்பா வேற எங்கேயோ போயிட்டோம், அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ தானியேல் சாப்டருக்குள்ள வந்திருக்கோம். ஓகேவா? தானியேல் யாரு? அந்த பொண்ணு பேரு என்ன? சுபஸ்ரீ மாதிரி ஞானமுள்ளர். சுபஸ்ரீ எப்படி என் வயசை கரெக்டா சொல்லிச்சு பாஸ்டர். இந்த சுபஸ்ரீ உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு. இது தேவ ஞானம். ஓகேவா? இப்போ அந்த தானியேலுக்கு வந்து எத்தனை அறிவுன்னு பார்க்கலாமா? இன்னொரு வேற சாப்டர் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, இல்லாட்டி கண்டினியூ வந்துடலாம், இருங்க. அப்போ சரி வேண்டாம், இதுக்கே போயிடலாம். தானியேலுக்கு எத்தனை அறிவு தெரியுமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சுபஸ்ரீ சொல்லு பார்க்கலாம். என்னோட இது சொன்ன வயசு சொன்ன தானியேலுக்கு அறிவு எத்தனைன்னு சொல்லு பார்க்கலாம். யாரா? இவனுக்கு ஒரு கை தட்டுங்களா? அதாவது ஒரு வசனம் இருக்கு, இருங்க சொல்றேன். தானியேல் சாப்டர் எடுத்துட்டீங்கல்ல, அதுல 20வது வசனம் எடுங்களேன். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் எத்தனை மடங்கு? யாரு வசனத்தை கேட்கவே இல்லை. இன்னொருக்கா வாசிங்க சிஸ்டர், மெல்லமா வாசிங்க, நானும் வாசிக்கிறேன். ஞானத்துக்கும் புத்திக்கும் ஒரே ஞானத்துக்கும் புத்திக்கும், எல்லாம் கவனிங்க. ஆண்டவர் பேசுறாரு. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தியனாக கண்டான். எல்லாரும் என்ன சொன்னீங்க? தானியேலுக்கு எத்தனை வயசு சொன்ன? எல்லாத்துக்கும் 6 அறிவு. எல்லாத்துக்கும் எத்தனை அறிவு? 6 அறிவு. இப்ப தானியேலுக்கு எத்தனை அறிவு? பாஸ்டர்மா சொல்லுவாங்க. டேய் பாஸ்டர்மா சொல்லுவாங்க, கவனிங்க. 10 மடங்கு அதிகம். எல்லாத்த விட தானியேலுக்கு எத்தனை அறிவு? 10 மடங்கு. அப்படின்னா எவ்வளவு தெரியுமா? நீ எத்தனாவது படிக்கிற? 5வது. அதனால உன்னை அக்செப்ட் பண்ணல. காலேஜ் படிக்கிறவங்க சொல்லுங்க, 10 மடங்குன்னா எவ்வளவு? நமக்கு 6 அறிவு. ஓகே, அதை காட்டிலும் தானியேலுக்கு 10 மடங்கு அதிகம். சரி, உங்களை நான் சிரமப்படுத்த நானே சொல்லிடுறேன். 10 ஸ்கொயர் எவ்வளோ? டேய் 10 ஸ்கொயரா? 10 into 10 எவ்வளோ? அது 10 plus 10ரா? வெரி குட். அவனை கேட்டுட்டுங்க. பப்பி நல்லவனா இருக்கா, நல்லா கணக்கு போடுறான். 10 into 10 எவ்வளோ? 100. 100 into டேய் எல்லாத்துக்கும் எத்தனை அறிவு? 6 into 100 உங்களா? 6 into 100 எவ்வளோ? வெரி குட். 6 into 100 எவ்வளோ? 600 அறிவு தானியேலுக்கு. புரிஞ்சுதா? இது நானாவா சொல்றேன்? யார் சொல்றாங்க? யார் சொல்றாங்க? ஏசப்பா வேதத்துல எழுதி வச்சிருக்காரு இல்லையா? எல்லாத்த காட்டிலும் தானியேலுக்கு எத்தனை? 10 மடங்கு அறிவு அதிகம். தானியேலுக்கு எத்தனை மடங்கு அதிகம் அறிவு? 10 மடங்கு. 10 மடங்குன்னா 100. 6 into 100 600 அறிவுடா தானியேலுக்கு. கரங்களை தட்டுகிறாரு. எனக்கு இந்த தேவ ஞானத்தை ஆண்டவர் நேர்த்தா கொடுத்தாரு. உங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரு, தானியேலை நீ சாதாரணமா எண்ணாத,
தானியேலுக்கு 600 அறிவுடா. சஞ்சீவ் கோரேசே, தானியேலுக்கு எத்தனை அறிவு தெரியுமா? 600 அறிவு. 600 brain. 600 brain. நமக்கெல்லாம் 6 அறிவு தான். ஆனா தானியேலுக்கு எத்தனை அறிவு? 600 அறிவு. சொல்லுங்க, 600. பாத்தீங்களா? எதனால தெரியுமா அவனுக்கு அப்படி? இப்ப பாஸ்டமா வாசிப்பாங்க பாரு. இப்ப நீங்க தெரிஞ்சு உங்களுக்கு 600 அறிவு வேணுமா? வேணுமில்ல? யாராருக்கெல்லாம் வேணும்? கரங்களை தூக்குங்க. ஓகே, கை கீழே ஓடுங்க. யாராருக்கெல்லாம் வேண்டாம்? கரங்களை கீழே ஓடுங்க. யாராருக்கெல்லாம் வேண்டாம்? கரங்களை தூக்கு. யாராருக்கெல்லாம் வேண்டாம்? 600 அறிவு யாராருக்கெல்லாம் வேண்டாம்? வெரி குட். யாருமே தூக்கல. அப்போ நீங்க எல்லாம் ரொம்ப அறிவை விரும்புறீங்கன்னு அர்த்தம். கரெக்டா? நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? ஏன்னா அறிவில்லாட்டி நம்ம எங்க இருப்போம்? இந்த சர்ச்சுக்கு வந்திருப்போமா? ஏன்னா பிக் பாஸ் போய் பார்த்துட்டு வந்திருப்போம் இல்லையா? இல்ல ஏதோ ஒரு சினிமா தியேட்டர்ல சினிமா பார்த்துட்டு வந்திருப்போம் இல்லையா? ஆனா இங்க வந்திருக்கிறோம்னா நமக்கு அறிவு முக்கியம் சொல்லி வந்திருக்கோம். சரியா? சரி, எல்லாம் டயர்டா இருக்கீங்க. ஆட வச்சிடலாமா? ஆடலாமா? சரி, வேண்டாம், முடிச்சிடலாம். 5 நிமிஷம் 10 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கு. ஓகேவா? முடிச்சிடலாம். கவலைப்படாத, முடிச்சிருவேன். ஏன்னா எனக்கும் பசிக்குது. சரியா? ஓகே. அப்போ தானியேலுக்கு ஏன் இந்த அறிவு அப்படின்னு சொன்னா, நீங்க பாருங்க 10வது வசனம் வாசிங்க சிஸ்டர். 1:10. பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோட ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன? இது அப்போது சிஸ்டர். இப்போ ஒரு கதை மட்டும் சொல்லிடுறேன் ப்ளீஸ். வா ப்ளீஸ், கதை தான். சரியா? ஐயோ விட மாட்டேங்கிறாரு. சரி, ஓகே ஓகே, புரிஞ்சது. தானியேலை வந்து எதில் அவன் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. தானியேல் வந்து நல்ல ஞானம் உள்ளவன். செலக்ட் பண்ணுறாங்க. ஒரு ராஜா வந்து செலக்ட் பண்ணுறாரு. யாரெல்லாம் அப்புறம் இப்போ நான் சொன்ன சுபஸ்ரீ நல்ல அறிவுன்னு சொன்னேன். சுபஸ்ரீ அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டாரு. இவன் பப்பு, இவனை செலக்ட் பண்ணிட்டாரு. அக்ஷயா செலக்ட் பண்ணிட்டாரு. புரியுதா? இப்படி வந்து நல்ல இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் அறிவாக இருக்கிறாங்கன்னு பார்த்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறாரு. அதில் ஒருத்தர் தான் யாரு? தானியேல். அப்போ இந்த தானியேலை வந்து என்ன பண்ணுறாங்க? இவனை வந்து ராஜா வந்து நல்ல இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஓனர் இருக்கிற யாராவது ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, நிறைய பேர் இருக்கீங்க, வேலைக்கு போகிறோம் இல்லையா? கம்பெனிக்கு போகிறோம். கம்பெனிக்கு போகும்போது இந்த ஓனர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் ஜாலியாக தூங்கணுங்கிறதுக்கு வேண்டி உங்களுக்கு என்ன பண்ணுவார்? வேலை வாங்குவார். வேலையெல்லாம் சொல்லி கொடுத்துருவார். உங்களுக்கு எல்லா வேலையும் சொல்லி கொடுத்துட்டு அவர் ஜாலியாக தூங்கிடுவார். இல்லையா? இல்லையா? அப்படித்தானே? அப்போ என்ன பண்ணுவீங்க? வர்ற கஸ்டமர் எல்லாம் நீங்க தான் பார்ப்பீங்க. அவர் என்ன, அவருக்கு வந்து கல்லால பணம் உழுந்துகிட்டே இருக்கும். புரிஞ்சுதா? ஆனா வேலை செய்யறாரு நீங்க. ஓகேவா? அப்படித்தான் என்ன பண்ணாரு இந்த ராஜா நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணாரு? தானியேலை வந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்க. நான் ராஜா, நான் என்ன சாப்பிடுவனோ அதை அவனுக்கு கொடுங்க. நான் என்ன குடிப்பனோ, டே இங்க பாருங்கடா, டே தம்பி, என்னடா டே, நான் என்ன குடிப்பனோ அது எனக்கு இவனுக்கு கொடுங்க, தானியேலுக்கு அப்படிங்கிற. ராஜா என்ன குடிப்பாரு? ஜூஸ், திராட்சை ரசம், தீர்த்தம், பன். ராஜா என்ன குடிப்பாருன்னா, கொடுங்க கொடுங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியப்பா, சின்ன குழந்தைங்க நீங்க எல்லாம், பெரிய குழந்தைங்க சொல்லுது, ஒயின் குடிப்பாரு, பீரு, பிராந்தி, விஸ்கி, இது எல்லாம் தான் யார் குடிப்பாங்க? ராஜாக்கள் குடிப்பாங்க. புரிஞ்சுதா? அப்போ அதையும் வந்து யாருக்கு கொடுக்க சொல்றாரு? தானியேலுக்கு கொடுங்கிறாரு. அப்புறம் என்ன சாப்பிடுவாங்க ராஜா? சிக்கன். சாலமோன் ஒரு ராஜா இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? அவர் என்னென்ன சாப்பிடுவாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த வசனத்தை எடுத்து படிங்களேன். 1 ராஜாக்கள்
4ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். நாள் ஒன்றுக்கு சாலமோன் ராஜாக்கு செல்லும் சாப்பாட்டின் செலவு மெல்லிய மாவு 30 மரக்கல், 60 மரக்கல் மாவு, கலைமானு, வெளிமானு, வரையாடு, கொடுமையான பறவை தவிர கொடுக்கப்பட்ட 10 மாடு, மேய்ச்சல் இருந்து வந்த 20 மாடு, 100 ஆடு. அப்புறம் நதிக்கு இப்புறத்திலும் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டுமுள்ள எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். என்னென்னலாம் சாப்பிட்டுருக்காங்க பாத்தீங்களா இந்த ராஜா? எத்தனை மாடு? 10 மாடு, 5 ஆடு, 100 ஆடா? அப்படியா? அது ஆமாடா, வெள்ளாடு. கரெக்டுக்கு. நான் சொல்றது இன்னொரு ஆடு. அது என்ன ஆடு? 10 ஆடுங்கிறது என்ன ஆடு? 10 மாடு, 20 மாடு, 100 ஆடு. அது தவிர மேய்ச்சல் இருந்து வந்த 100 ஆடு வரவே இல்லையே. வந்திருக்கா? 100 ஆடு எங்க போட்டிருக்கு? 23ல லாஸ்ட்ல எங்க போட்டிருக்கு? வாசிங்க. 100 மேய்ச்சல் இருந்து வந்த 20 மாடு, 100 ஆடு. கரெக்ட் கரெக்ட். மேய்ச்சல் இருந்து வந்த 20 மாடு, 100 ஆடு. இது வந்து ஃப்ரெஷ்ஷா வந்திருக்குதாமா. அப்பதான் மேய்ச்சிட்டு வந்திருக்கல. அப்படி ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டது 100 ஆடு, 20 மாடு. அது இல்லாம ஓல்டு நேத்து வச்சது, முந்தானத்து வச்சது, அதெல்லாம் எவ்வளோ? 10 மாடு, 5 ஆடு. கரெக்டா? அப்ப இத்தனையும் சாப்பிட்டா ஒரு ராஜா சும்மா இருப்பானா? என்ன பண்ணணும்? அவன் நிறைய பேர்த்துக்கிட்ட குத்து வாங்கணும் இல்லையா? நிறைய பேர் தலைய வெட்டணும் இல்லையா? கரெக்டா? அதுக்கெல்லாம் அவன் வயிறுவானா இருந்தா என்னை மாதிரி இருந்தா ஆகுமா? எப்படி இருக்கணும்? அவன் யார் மாதிரி இருக்கணும்? அக்ஷயா மாதிரி இருக்கணும். அக்ஷயா அடிச்சு தூக்கிடு, ஒரே தூக்கு இல்லையா அக்ஷயா? வெரி குட். அக்ஷயா மாதிரி இருக்கணும். அக்ஷயா மாதிரி இருக்கிறாங்க யுத்த வீரர்கள், சேனை வீரர்கள். புரியுதா? கோலியாத்தை அக்ஷயா. அக்ஷயா நான் நகைச்சுவைக்காக சொல்றேன், ஆனா உண்மையாக உங்களுக்கு வலு இருக்கு. அந்த வலு கண்டிப்பா வேணும். புரிஞ்சுக்கலாம்? நல்ல தெம்பா இருக்கணும். 100 ஆடை சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். சரியா? ஓகே. அப்போ அந்த ராஜா வந்து இத்தனை என்ன சாப்பிடுவானா? அப்ப தானியேலுக்கு என்ன பண்ணாங்க? அந்த ராஜா சாப்பிடுறதை எல்லாம் கொடுத்தாங்க. புரிஞ்சுதா தங்கம்? பாருங்க ப்ளீஸ். உங்க பேர் என்ன? காவியா. கீர்த்தியா. ஓகே. ராஜாக்கு தானியேலுக்கு என்ன பண்ணாங்க? ராஜா கொடுக்குற 30 ஆடு, 20 ஆடு, வரையாடு, கொளுத்தாடு, மேய்ச்சலாடு, அந்த ஆடு, இந்த ஆடு, இப்புறத்துல இருக்குது, அப்புறத்துல இருக்குது, ஆசா பூசா எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஓகேவா? அது இல்லாம அதெல்லாம் ஜீரணமா இருக்கு. ரம், விஸ்கி, ஒயின், பிராண்டி, சகலமும், திராட்சை ரசம், பானரசம் எல்லாமே. அப்போ இது எல்லாம் என்ன பண்ணாருன்னு பாருங்க. தானியேல் இது எல்லாம் என்ன பண்ணாருன்னு பாருங்க. அது வேண்டாம், அது வேண்டாம், விட்டுருங்க. அதாவது 11வது வசனம் பாருங்க. இருங்க, கேட்டு 8வது வசனம் வாசிங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இது எல்லாம் சாப்பிட சொல்லி சொல்றாங்க. 1:8. தானியேல் 1:8. வெரி குட். பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தீட்டுப்படுத்த கூடாது என்று, லாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணான். புரிஞ்சுதா காவியா? தானே புரிஞ்சுதா காவியா? என்ன தீர்மானம் பண்ணா சொல்லுங்க தானியேலு? அதாவது தீட்டுப்படுத்த கூடாதுன்னு தீர்மானம் பண்ணான். எதனால? ராஜ போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்த. ஆட்டை சாப்பிட மாட்டேன், மாட்டை சாப்பிட மாட்டேன், விஸ்கி குடிக்க மாட்டேன், பிராண்டி குடிக்க மாட்டேன், ராஜ போஜனத்தை புசிக்க மாட்டேன், அது என்ன தேநீர் பானமா தான் நான் குடிக்க மாட்டேன். இது ஆண்டவர் இயேசுக்கு அருவருப்பானது. ஆண்டவர் இயேசுக்கு என்னது? அருவருப்பு. ஆண்டவர் இயேசுக்கு என்னது? பிடிக்காது.
இயேசு இதெல்லாம் வெறுக்கிறாரு. ஏன்னா இயேசு யாரு? Pure. இயேசு யாரு? Holy. இயேசு யாரு? இன்னொன்னு சொன்னல, neat, beauty. What a wonderful God Jesus. இல்லையா? அதே மாதிரி இயேசு மாதிரி தானியேல் வாழ்ந்தானா? ஆட்ட சாப்பிட மாட்டேன், இயேசுக்கு பிடிக்காத சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன் தானியேல் சொன்னானா? அது மாதிரி நீங்க இருப்பீங்களா? இயேசுக்கு பிடிக்காத செய்வீங்களா? இயேசுக்கு பிடிக்காத செய்வியா? இயேசுக்கு பிடிக்காத எதையுமே செய்யக்கூடாது. ராபா ராஷடரபா, நான் செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க, கரங்களை தட்டுங்க. இயேசு மாதிரி நானும் பியூரா இருப்பேன். இயேசு மாதிரி நானும் நீட்டா இருப்பேன். இயேசு மாதிரி நானும் வெண்மையா இருப்பேன். இயேசு மாதிரி நானும் பரிசுத்தமா இருப்பேன். சொல்லுங்க ராபா ஷபாபா. பரிசு எல்லாம் வாயில தர சொல்லுங்க. பரிசு இயேசு மாதிரி பரிசுத்தமா இருப்பேன். இயேசு மாதிரி பரிசுத்தமா இருப்பேன். இயேசு மாதிரி பரிசுத்தமா இருப்பேன். ஏழு பேர் சொல்லுங்க. இயேசு மாதிரி இயேசு மாதிரி பரிசுத்தமா இருப்பேன். இயேசு மாதிரி பரிசுத்தமா இருப்பேன். இயேசு மாதிரி பரிசுத்தமா வாழ்ந்தங்காட்டி தான் தானியேலுக்கு எத்தனை அறிவு? 600 அறிவு. எல்லா பாஸ்டர்களும் ஒன்று சொல்லுவாங்க, நானும் கேட்டிருக்கேன், நிறைய பாஸ்டர்கள் சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் இவங்க சொன்ன மாதிரி 6 அறிவு தான். ஆனா இயேசு அறிஞ்சவங்களுக்கு எத்தனை அறிவா? அது நான் சொல்லி கொடுத்தேன். இதுவரைக்கும் யாரும் சொல்லிக் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இயேசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்காண்டவர் அதை வெளிப்படுத்தியிருக்காரு. இயேசு அறிஞ்சவங்களுக்கு எத்தனை அறிவுன்னு சொல்லுவாங்கன்னா 7 அறிவு. 7ன்னு என்ன அர்த்தம்? பூரணம். காசு கரெக்டா சொல்றாரு, பரிபூர்ணம். 7ன்னு என்ன அர்த்தம்? பரிபூர்ணம். ஏன் 7 பரிபூர்ணம் சொல்றான் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். 7ஆம் நாள ஆண்டவர் என்ன பண்ணாரு? பரிசுத்தமாக்கினாரு. அங்கேயும் பரிசுத்தத்தை வேலை செஞ்சது. பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். இதுக்கு மேல உங்களை நான் போர் அடிக்க விடல. 24 பக்கத்தை பேச விரும்பல, ஒரே பக்கத்தை தான் பேசி இருக்கேன். ஆண்டவர் உங்களுக்குள்ள வேண்டாம் சிஸ்டர், பாவ போதுலைய பரவாயில்ல, இது ஒன்னே போதும். ஓகே ஓகே பரவாயில்ல, இன்னும் 2 நிமிஷம் பேசுறேன், கவலைப்படாதீங்க. ஹலோ பியூட்டிஸ், கவலைப்படாதீங்க. ஸ்வீட்டிஸ், நீங்க எல்லாம் ஸ்வீட்டிஸ், பாய்ஸ் எல்லாம் ஸ்வீட்டிஸ், லேடிஸ் எல்லாம் யாரு, கேர்ள்ஸ் எல்லாம் யாரு? பியூட்டிஸ். சொல்லுங்க. ஸ்வீட்டிஸ் எல்லாம் கேக்குது, ஸ்வீட்டிஸ் எல்லாம் கேக்குது, தட்டுங்க. ஸ்வீட்டிஸ் எல்லாம் யாரு? அலி மாதிரி தட்டுறான். சரி, பியூட்டிஸ் எல்லாம் கேக்குதுங்க. இப்ப மறுபடியும் ஸ்வீட்டிஸ் எல்லாம் கேக்குது. ஓகே, இன்னையில இருந்து இங்க 2 போர்டு வச்சிருவாங்க, ஸ்வீட்டிஸ், பியூட்டிஸ். ஓகேவா? இதுல யாரு அதிகமா ஆண்டவருக்குள்ள வர்றீங்கிறத நானு இன்னைக்கு பாஸ்டர் எப்ப கூப்பிடுறாரோ அப்ப மறுபடியும் வருவேன். புரிஞ்சுதா? அப்போ நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்? எவ்வளவு வளர்ந்துருக்கீங்க, 600 அறிவு உங்களுக்கு வந்திருக்கான்னு நான் பார்ப்பேன். சரியா? சரியா கவியா? இப்போ 6 அறிவுல 500ல 6 போச்சுன்னா எவ்வளவு? 594. ஓகேவா? 600ல 6 போச்சுன்னா 594 அறிவு உங்களுக்கு வளர்ந்துருக்குமான்னு அடுத்த தடவை வரும்போது. அது வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். இயேசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எதையாவது செஞ்சுட்டே இருங்க. புரிஞ்சுதா? எதையாவது செய்யுங்க, எதையாவது செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா 500 600 கொடுத்துட்டே இருப்பாரு. புரிஞ்சுதா? நோ. ஓகேவா? கண்டிப்பா பவுண்டரி அப்புறம் 6 அப்புறம் என்னது அது? 7 ஒரு ரூபா 7 ஓகே. அப்போ எல்லாருக்கும் எல்லாமே என்னது? பரிசுத்தமா வாழணும். சரியா? இன்னைக்கு நீங்க ஒரு நோட் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு நோட்டு புதுசா வாங்குறீங்க.
ஓகேவா? புதுசா வாங்கி என்ன தங்கம்? டே பாபு, புதுசா வாங்கி காவியா தூக்கத்திலே இருக்கீங்க. கீர்த்தியா என்ன பாருங்க, இங்கே இயேசுதான் நிற்கிறாரு, நான் இல்லை. என்னை பார்க்காதீங்க, இயேசு பேசிட்டு இருக்கிறாரு. ஓகேவா? இன்னைக்கு ஒரு நோட்டை வாங்குறீங்க கீர்த்திகா, இன்னைக்கு ஒரு நோட்டு வாங்குறீங்க. வாங்கி என்ன பண்றீங்க? எவ்வளவோ செலவு பண்றோம். ஒரு நோட்டு ஒரு 20 ரூபா வரும்னு நினைக்கிறேன். வாங்கி நீங்க என்னென்னலாம் உங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்குதுன்னு எழுதுங்க. சரிங்களா? என்னென்னலாம் உங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்குது. அடுத்து இன்னொரு பேஜ், உங்களுக்கு என்னென்னலாம் கெட்ட பழக்கம் இருக்குது. ஓகேவா? எல்லாம் எழுதுங்க. அது ப்ரைவசியாக வச்சுக்கோங்க, இல்லாட்டி உங்கள் செல்லுக்குள்ளே ஒழிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லையா? இல்லையா? பேர் என்ன? ஜெனிஃபருக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேச்சிலே தெரியுது, பார்வையிலே கண்டுபிடிச்சு இருக்கிறதா எல்லாம் யூத்து தானே. நீங்கெல்லாம் யாரு? யூத்து. நீங்க அப்படிதான் இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாமையே ஐயோ நான் இது வந்து செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனே, ஆனா செய்யறனே அப்படின்னு ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் இருக்கும். யாரா இருந்தாலும் நானும் அப்படித்தான், நீங்களும் அப்படித்தான். நான் ரொம்ப சுத்தம் நான் சொல்ல வரல, நான் ரொம்ப பேஸ்புக்குள்ள இருக்கிறேன், ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேன்னு நான் சொல்லவே மாட்டேன். புரிஞ்சுதா? ஏன்னா வேதத்திலேயே எழுதி இருக்குது, நாசியில சுவாசம் உள்ள யாவும் பொய்யே. சொல்லுங்க, நாசியில மூக்குல சுவாசம் உள்ள யாவும் பொய்யே. பொய்யே, எதுவும் கரெக்ட் கிடையாது. ஏசப்பா சொல்லிட்டாரா? ஏசப்பா இன்னொன்னு சொல்லியிருக்காரு, இந்த செவுத்துக்குள்ள அதை தேடி கண்டுபிடிச்சு பாஸ்டர் கிட்ட சொல்லுங்க. அந்த வசனத்தை யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துடலாம். பாஸ்டர் நான் சொல்ற வசனத்தை தேடி கண்டுபிடிச்சு யார் சொன்னாலும் பாஸ்டர் ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு. ஓகேவா? இந்த செவுத்துக்குள்ள ஓட்டை போட்டு பாருங்க, அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு இங்க எழுதி வச்சிருக்கு. எங்க எழுதி வச்சிருக்கு? இங்க எழுதி வச்சிருக்கு. ஏன்னா ஏசப்பாக்கு எத்தனை செல்போனை நீ கண்டுபிடிச்சாலும், எத்தனை ஒளிச்சு வச்சாலும் ஏசப்பாக்கு என்ன தெரியும்? வெட்ட வெளிச்சமா தெரியும். இந்த செவத்துக்குள்ள ஓட்ட போட்டு பாரு, இவன் என்ன பண்றான்னு கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னு ஏசப்பா எழுதி வச்சிருக்காரு. ஓகேவா? அதனால எல்லாருமே போய் தான். ஆனா நம்ம என்ன நினைக்கணும்? நான் இப்படியா இந்த பாவத்தை விட்டுறேன் ஏசப்பா, இந்த வருஷம் ஒரு முடிவு எடுக்கிறேன், இந்த பாவத்தை நான் விட்டுறேன். என்ன ஜெனிஃபர்? இந்த பாவத்தை நான் விட்டுறேன். உங்களை மட்டும் சொல்லல, எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்றேன். இந்த வருஷம் நான் இந்த பாவத்தை விட்டுறேன், இந்த மாசம் நான் இந்த பாவத்தை விட்டுறேன், முயற்சி எடுக்கிறேன். ஆனா கண்டிப்பா உங்களால சக்சஸ் பண்ண முடியாது. பேர் என்ன? காவியா. உன் பேர் தான் அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேன், ஆனா நீ தான் காவியா எனக்கு தெரியாது. சரி, ஓகே. காவியா, சரியா? என்ன பண்றோம் இப்ப? என்ன பேசிட்டு இருந்தோம்? கோர்ட்ல எழுதி வைக்கணும். ஆனா உங்களால விட முடியாது பாவத்தை, உங்களால விட முடியாது. ஆனா உங்களால பாவத்தை விட முடியும். எப்படி? என்னடா இவன் இப்படியும் சொல்றான் அப்படியும் சொல்றான், ஒரு வழி பண்ணிட்டான். ஏசப்பாவை நேசிச்சாலும் விட முடியாது சிஸ்டர். ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க என்ன நினைச்சாலும் ஓனாய் உங்களை துரத்த தான் செய்யும். சினிமா உங்களை துரத்த தான் செய்யும். செல்போன் உங்களை துரத்த தான் செய்யும். லேப்டாப் உங்களை துரத்த தான் செய்யல. ஏன்னா உலகம் என்னது? ஏசப்பாவே பிசாசு எங்க கூட்டிட்டு போனா? மேல மலைக்கு மேல கூட்டிட்டு போய் பாருங்க, தெரியறது எல்லாம் பாரு, எல்லாத்தையும் உனக்கு தர்றேன்னா இல்லையா? ஏசப்பாவையே நம்மள ஏமாத்துறோம் இல்லையா? பேர் என்ன? ஓவியா. காவியா, ஓவியா, பயங்கரமான பேரா வச்சிருக்கீங்க. ஏன் ஓவியா? ஏசப்பாவே பிசாசு கூட்டிட்டு போய். பிசாசுனா யாரு? சாத்தான்னா யாரு? சத்ருனா யாரு? டேவிடா? டெவில். டேவில் அது எப்படி இருக்கு? வீட்ல டிவில இருக்கு, போன்ல இருக்கு, லேப்டாப்ல இருக்கு, அப்புறம் சினிமா எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா எல்லாமே நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நான் வேண்டாம்னு சொல்லவே இல்லை. புரிஞ்சுதா? எல்லாமே பாருங்க, இப்படி எல்லாம் கம்மி பண்ணிருங்க. இந்த வருஷம் ஒரு முடிவு எடுங்க. சினிமா பார்க்கறத கம்மி பண்ணிடுவேன், சீரியல் பார்க்கறத கம்மி பண்ணிடுவேன், வெட்டி பேச்சு, வீண் பேச்சு, லவர்ஸ் பேச்சு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுவேன். சரியா? மெசேஜஸ் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுவேன். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இன்னும் என்னென்னமோ த்ரெட்ஸ் என்னென்னமோ வந்திருக்குது.
இல்லையா? ஃப்ரெண்ட் ஆப்னு வந்திருக்கு. எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். இன்னைக்கு எல்லாமே இலவசமா தர்றாங்க. எல்லாமே இலவசம். யார் வேணா யாரு கூட வேணா ஃப்ரெண்டிக்கலாம். ஆனா அது ஏசப்பா இருக்கிறார் இல்லையா? அந்த ஒண்ணு மட்டும்தான் நம்ம கான்செப்ட்ல இருக்கணும். ஓகேவா? மெயினா நம்ம அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா? என் பொண்ணு நல்லா இருக்கணும், என் பையன் நல்லா இருக்கணும், அவன் நல்ல ஆளா பெரிய ஆளா வரணும் இல்லையா? எல்லாரும் நினைக்கிறது தானே. நம்மளும் அது மாதிரி நினைச்சோம்னா தானியேல் என்னவா மாறினார்? தானியேல் வந்து ஒரு அடிமையா கூட்டிட்டு போனாங்க. அந்த நேபுகாத்நேச்சர்கிட்ட அடிமையா கூட்டிட்டு போய் அவனை வந்து பயிற்றுவிச்சாங்க. இவன் வந்து ராஜாவுக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சு அவன் ராஜா ஸ்தானத்துல வந்து இவனை வைங்க, அப்ப ராஜா ஓய்வு எடுக்கலான்ட்டு அந்த பிளான் பண்ணாங்க. சரியா? ஆனா ராஜா அவன் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டான். இன்ஸ்டாகிராம் ஒதுக்கிட்டான், போனை ஒதுக்கிட்டான், ஃபேஸ்புக் ஒதுக்கிட்டான், அப்புறம் என்ன லேப்டாப் ஒதுக்கிட்டான், சீரியல் ஒதுக்கிட்டான், சினிமா ஒதுக்கிட்டான், எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு என்ன பண்ணான்? எல்லாத்தையும் ஒதுக்கின பின்னாடி அப்புறம் இவனுக்கு எதுக்குடா ராஜ வஸ்திரம், இவனுக்கு எதுக்கு ராஜ உத்தியோகம் அப்படின்னு எல்லாம் நினைச்சாங்க. ஆனா என்ன பண்ணா தெரியுமா சகிலா? பத்தியா மெசேஜ் நோட பத்தியா? பைபிளா? சரி சாரி ஓகே. சகிலா என்ன தானியேலுக்கு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டாரு. சினிமா ஒதுக்கிட்டாரு, மெசஞ்சர் ஒதுக்கிட்டாரு, இன்ஸ்டாகிராம் ஒதுக்கிட்டாரு, எல்லாத்தையும் ஒதுக்கிட்டாரு. அப்புறம் இவனுக்கு ராஜா பதவி வேண்டியது இல்லையே. ராஜானா சந்தோஷமா இருக்கிறவங்க பேர் தான் ராஜா. இவன் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டான்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சாரு தெரியுமா? ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சாரு? டேய் தம்பிகளா, பப்பு, ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தானியேலை இந்த நேபுகாத்துல அந்த ராஜா இருந்தானல்ல, அவனை மாடு திங்கிற மாதிரி அவனை திங்க வச்சிட்டாரு, புல்லு மேய வச்சிட்டாரு. அந்த ராஜாவை எல்லா பானத்தையும் பண்ணான்ல, அவனை என்ன பண்ணாரு? மாடு மாதிரி புல்ல மேய வச்சிட்டாரு. புரிஞ்சுதா? ஆனா தானியேல் என்ன பண்ணாரு? ராஜாவா மாத்தினாரு. ஒவ்வொருத்தரையும் அப்படிதான் மாத்த பாருங்க. நீங்க எதையெல்லாம் விடுறீங்களோ அப்பதான் உங்களுக்கு ஒரு ராஜாவுக்கு கிடைக்கப்படுது. நீங்க எதையெல்லாம் லீவ் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு ஒரு ராஜா வந்துடும். ராஜ கிரீடம் உங்களுக்கு வரப்போகுது, ராஜ மேன்மை உங்களுக்கு கிடைக்க போகுது, ராஜ மேன்மை கிடைக்க போகுது. ராஜானா சாதாரண இல்ல. எஸ்தர் ராஜாஜி தெரியுமா? எஸ்தர் ராஜாஜி அவன் ஒரு தலையை கேட்டா. எஸ்தர் ராஜாஜி என்ன கேட்டா? ஒரு தலையை கேட்டா. ஆட்டு தலையா, மாட்டு தலையா, பன்னி தலையா, பஞ்சர் தலையா? என்னது? என்னடா? மனுஷ தலை. வெரி குட். யாராவது கொடுப்பாங்களா மனுஷ தலைய? அவனை வெட்டி எனக்கு அவன் தலையை கொண்டு வா. நான் எஸ்தர் ராஜாதி படிச்சிருக்கீங்கல்ல? படிக்கல? சரி பரவாயில்ல. நான் இன்னைக்கு வந்த சப்ஜெக்டே வேதத்தை படிக்க சொல்றதுதான். சரி அதை சொல்றேன். 2 அவ்வளவுதான் முடிஞ்சது. அப்போ அந்த எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணா? ராஜா கிட்ட இந்த ஆமோனோட தலை எனக்கு வேணும் அப்படின்னா. ராஜா பயந்துட்டான். என்னடா வம்பா இருக்கே, தெரியாம இவகிட்ட நம்ம ஏதாவது வேணுமா கேளு, என் ராஜ்யத்துல நான் பாதி தர்றேன்னு சொல்லிட்டான். ராஜ்யத்துல பாதி தரேன்டா. அவனுக்கு ஒரு 50-100 இது இருக்குதுன்னா, கிராமம் இருக்குதுன்னா அதுல 50 அவனுக்கு தர்றேன்டான், பாதி தர்றேன்டான். அவ என்ன கேட்டா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த காவியாவோட தலையை கொண்டு வேண்டாம். புரிஞ்சுதா? இந்த ஜோயலோட தலையை கொண்டு வேண்டாம். ஆனா என்ன பண்ணா தெரியுமா? டேய் அங்க இங்க பாருங்க, ஓவியா அதான் சரியா இருக்கு. என்ன பண்ணா தெரியுமா? அந்த தலையை வெட்டி யாருக்கு கொடுத்தாங்க? எஸ்தர் ராஜாதிக்கு கொடுத்தாங்க. தங்கம், எஸ்தர் ராஜாதிக்கு அந்த ஆமோனோட தலையை வெட்டி கொடுத்தாங்க. எவ்வளவு பெரிய இது! அவ என்ன பண்ணா தெரியுமா? அதுக்கு 3 நாள் உபவாசம் பண்ணான். அவன் அந்த எஸ்தர் ராஜாத்தியோட வம்சத்தையே அழிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தான் ஆமோன். அவன் 3 நாள் புசிப்பு ஒண்ணுமே சாப்பிடல, ஒண்ணுமே குடிக்காம இருந்து என்ன பண்ணான்? பிரேயர் பண்ணா, உபவாசம் இருந்து பிரேயர் பண்ணா. அதே மாதிரி அவ பிரேயர் பண்ணி முடிச்சோன்னு ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த தலையை வெட்டி கொண்டு வந்தார். உங்களுக்கு அந்த மாதிரிதான் உங்களோட எதிர்க்கிற எல்லா தலையும், இன்ஸ்டாகிராம் தலை, பேஸ்புக் தலை, எல்லா தலையும் ஆண்டவர் நொறுக்குவார். அதுக்கு மேல உங்களுக்கு சந்தோஷம் ஆண்டவர் கொடுப்பாரு. அதெல்லாம் சின்ன சின்ன சந்தோஷம், அதெல்லாம் சின்ன பிரைவேட்டா வந்துட்டு போற சந்தோஷம் அது இல்ல. உங்களுக்கு நிறைவான சந்தோஷம். நீங்க
நாளுக்கு நாள் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு பெரிய சந்தோஷத்தை இந்த வருஷம் எல்லா வித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாரு. நீங்க வெப்சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் சந்தோஷம் கிடைக்கும். ஆனா ஆண்டவர் நல்லா துதிங்க, ஆண்டவரை நல்லா ஆராதிங்க, ஆண்டவர்கிட்ட நல்லா ஜெபம் பண்ணுங்க, உங்க அம்மா அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நல்லா படிங்க, நல்லா பெரிய ஆள் ஆகுங்க, நல்லா பாஸ்ட் ஆகுங்க. தங்கம், நீங்க எல்லாம் பெரிய ஊழியக்காரர் ஆகணும். புரிஞ்சுதா? ஏன்னா ஊழியத்துக்கு தான் ஆட்கள் கம்மி. புரிஞ்சுதா? ஊழியத்துக்கு என்ன கம்மி? வேலையாட்கள் கம்மின்னு ஆண்டவர் சொல்றாரு. புரிஞ்சுதா? ஏசப்பாக்காக செய்வீங்களா? முட்டி போடுறீங்களா? இயேசுவே உமக்கு நன்றி சொல்றோம். ராஜாதி ராஜா, சர்வவல்ல ராஜா, சியோனின் ரோஜா, நீ வாழ்க, உன் நாமம் வாழ்க. எபினேசரே நீர் வாழ்க, எல்ரோயி நீர் வாழ்க, யெகோவா ஈரே நீர் வாழ்க, யெகோவா ரஃபா நீர் வாழ்க, யெகோவா சிக்கேரே நீர் வாழ்க, யெகோவா ஈலியோ நீர் வாழ்க, யெகோவா சபையோத் நீர் வாழ்க. உம் நாமம் வாழ்க. தகப்பனே, அம்மா, இந்த குழந்தைகளை நீங்க எவ்வளவாய் நேசிக்கிறீங்க. வாலிப வயதுல சிருஷ்டிகரின் நினைன்னு சொன்னது இந்த குழந்தைகளை எவ்வளவா உங்ககிட்ட அன்பு செலுத்தியிருக்காங்க. எவ்வளவு நேரம் நீங்க பேசுறத கேட்டிருக்காங்க. அப்பா உங்க கிருபை அனுப்புங்க அப்பா, உங்க கிருபை அனுப்புங்க அப்பா. இந்த குழந்தைகள் மேல உங்க கிருபை அனுப்புங்க அப்பா, உங்க கிருபை வேணும்ப்பா. இந்த குழந்தைங்க என்னென்னலாம் கேட்கிறாங்களோ அது எல்லாம் கொடுக்கறதுக்கு உங்க கிருபை வேணும்ப்பா. அப்பா, இந்த சபை என்னென்னலாம் கேட்குதோ அதெல்லாம் கொடுங்கப்பா. ராஜா ஏசப்பா, உங்களை மகிமைப்படுத்திருக்காங்கப்பா, உங்களை துதிச்சிருக்காங்கப்பா, உங்களை ஆராதிச்சிருக்காங்கப்பா, உங்களை நேசிச்சிருக்காங்கப்பா, உங்களுக்காக ஆடி இருக்காங்க, உங்களுக்காக பாடி இருக்காங்க, உங்களுக்காக குதிச்சிருக்காங்க, உங்களுக்காக கை தட்டி இருக்காங்க. அப்பா தகப்பனே, ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அப்பா அதை ஆசீர்வதிக்கிற தேவனே, அதை பெருகப்படுகிற தேவனே. அப்பா, இவ்வளவு நேரத்தை இவங்க கொடுத்திருக்காங்களே, இவங்களை நீங்க சும்மா விட மாட்டீங்க. உச்சிதமான கோதுமையினால இவங்க சபையோ நூறத்தனையான ஆசீர்வாதம் இந்த சபையில இறங்கட்டும், இந்த யூத் டீம்ல இறங்கட்டும், இந்த பியூட்டி ஸ்கூல்ல இறங்கட்டும், இந்த ஸ்வீட்டி ஸ்கூல்ல இறங்கட்டும். பாஸ்டர் தேவையெல்லாம் சந்திச்சிருக்காங்க. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாவும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாவும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவின் சமூகத்தில் கிருபை வேண்டுமே, கவனத்தை ஈர்க்க வேண்டுமே.
ஹalleluya ஹalleluya ஆமென் வேண்டுமே பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் தந்தை கிருபை வேண்டுமே எப்போதும் என்னருகே நீ